கர்நாடக மாநில சட்டப்பேரவைக்கு வரக்கூடிய 10ஆம் தேதி தேர்தல் நடைபெறக்கூடிய நிலையில் கட்சிகளின் வாக்கு வங்கி என்ன, வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய சாதி பிரிவுகளில் கட்சிகளின் பலம் என்ன என்பதை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கர்நாடகாவில் தேர்தல் நேரம் நெருங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அங்கு வாக்கு வங்கி என்னென்ன இருக்கின்றன, எந்தெந்த கட்சிகளுக்கு இருக்கின்றன, அதை பிரிக்கக்கூடிய கட்சிகளாக எவையெல்லாம் இருக்கின்றன, எந்தெந்த விஷயங்கள் முக்கிய அம்சங்களை வகிக்கின்றன என்பதெல்லாம் நாம் பார்க்கலாம். அதில் முதலாவதாக காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 78 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தார்கள். 38.61% வாக்கு வங்கியாக இருந்திருக்கிறது. பாஜகவை பொறுத்தவரைக்கும் 104 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருந்தாலும் வாக்கு வங்கி குறைவாகத்தான் இருந்திருக்கிறது. 36.43% இருந்திருக்கிறது. மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை பொறுத்தவரைக்கும் 37 இடங்களில் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 20.61% வாக்கு வங்கி இருந்திருக்கிறது. இவர்கள் 3 பேரும் தான் இந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் மிக முக்கியமான பங்கு வகிக்கக்கூடிய கட்சிகளாக இருக்கிறார்கள். பகுஜன் சமாஜ் கட்சியை பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் 3.72% வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள். இந்த வித்தியாசம், இந்த வாக்கு வங்கியினுடைய இந்த வித்தியாசம் என்பது இந்த கட்சிகளுடைய சதவீதம் என்பது இதனை பிரிக்கக்கூடியதாக இருக்கிறது. கர்நாடகாவை பொறுத்தவரைக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஒரு பிக் பிளேயர்ஸாக இல்லாமல் இருந்தாலும் கூட வாக்குகளை பிரிக்கக்கூடிய முக்கிய கட்சிகளாக அவை பார்க்கப்படுகின்றன. அந்த வகையில் சிபிஎம்ஐ பொறுத்தவரைக்கும் 2.5% வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள். சிபிஐயை பொறுத்தவரைக்கும் 1.47%. கர்நாடக தேர்தலை பொறுத்தவரைக்கும் சாதி என்பது ஒரு மிகப்பெரிய பங்கு வகிக்கிறது. யார் ஆட்சியை பிடிக்க வேண்டும் என்பதை தீர்மானிக்கக்கூடிய அம்சங்கள்ல இது முக்கியமான ஒன்றாக இருக்கிறது. அந்த வகையில் பார்க்கும்போது லிங்காயத் சமூகத்தினை பொறுத்தவரைக்கும் அவர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக இருப்பது 67 தொகுதிகள். அதில் கடந்த தேர்தலை பொறுத்தவரைக்கும் பாஜக 40 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 41.77% வாக்கு வங்கி இருந்திருக்கிறது. காங்கிரஸ் 20 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 38.22% இருக்கிறது. பாஜகவினுடைய அந்த கவனம் முழுவதும் கூட லிங்காயத் சமூகம், ஒக்காலிகாஸ் இவர்களுடைய இந்த சமூகத்தினருடைய வாக்குகளை பெறுவதற்கு அதிக கவனம் செலுத்தி வருகிறார்கள். மதச்சார்பற்ற ஜனதா தளத்தை பொறுத்தவரைக்கும் அதில் 6 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 11.84% என்பது அவர்கள் பெற்ற வாக்கு வங்கியாக இருக்கிறது. அடுத்ததாக நாம் சொன்ன அந்த ஒக்காலிகாஸ் அவர்களுடைய தொகுதிகள், அவர் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக 44 இருக்கின்றன. அதில் மதச்சார்பற்ற ஜனதா தளம் தான் அதிகமான இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். 21 இடங்களில் 34.66% அவர்களுடைய வாக்கு வங்கியாக இருக்கிறது. 14 இடங்களில் தான் அவர்களுடைய வெற்றி என்பது இருக்கிறது. 26.44% அவர்களுடைய வாக்கு வங்கி இருக்கிறது. காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 9 இடங்கள்ல தான் வெற்றி இருக்கிறது. ஆனால் வாக்கு வங்கியை பொறுத்தவரைக்கும் மதச்சார்பற்ற ஜனதா தளத்திற்கு அடுத்தபடியாக 33.16% இருந்திருக்கிறது. இதர பிற்படுத்தப்பட்டோர் சமூகங்கள் அவர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக 24 தொகுதிகள் இருக்கின்றன. அதில் பாஜக அதிக இடங்களை பெற்றிருக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது அமைந்திருக்கிறது. 18 இடங்களில் வெற்றி, 45.46% வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள். காங்கிரஸை பொறுத்தவரைக்கும் 5 இடங்கள்ல தான் இருந்தாலும் கூட வாக்கு வங்கி என்பது, அதாவது இது எதை காண்பிக்கிறது என்றால் வாக்கு வித்தியாசம் என்பது மிக குறைவாக இருந்திருக்கிறது என்பதை தான் புரிந்து கொள்ள முடிகிறது. நாம் பார்க்கக்கூடியது முஸ்லிம்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகள் 18. அதில் காங்கிரஸ் 11 இடங்கள்ல 44% வாக்கு வங்கி வைத்திருக்கிறார்கள். 11 இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பாஜக 6 இடங்களில் வெற்றி, 40.13% வாக்கு வங்கி இருந்திருக்கிறது. இறுதியாக தலித்கள் அவர்கள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய தொகுதிகளாக கர்நாடகத்தில் 36 தொகுதிகள் இருக்கின்றன. அதில் பாஜக 17 இடங்களில் வெற்றியும், காங்கிரஸ் 12 இடங்களிலையும், மதச்சார்பற்ற ஜனதா தளம் 5 இடங்களிலையும் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். பிற்படுத்தப்பட்ட மக்கள் இருக்கக்கூடியவர்கள், அதே போல் முஸ்லிம்கள், தலித்கள் இவர்களுடைய வாக்குகளில் அதிக கவனம் செலுத்தக்கூடியதாக அந்த அஹிந்தா என்ற ஒரு இயக்கத்தை உருவாக்கி அதில் அவர்களுடைய கவனம் இருக்கிறது. ஆனால் ஒக்காலிகாஸ், லிங்காயத் இந்த சமூகத்தினரை நோக்கிய கவனம் என்பது பாஜகவிற்கு அதிகமாக இருக்கிறது.